மண் தோன்ற காலத்துல தோன்றிய மொழி தாண்டா தாண்டவ கோணே ஐம்பூலன் ஐம்பூதம் எல்லாவற்றையும் அடக்கிய மொழி தாண்டா தாண்டவ கோணே உடலுக்கு உரமளித்த மொழி தாண்டா தாண்டவ கோணே. இந்த மாடசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடை அடிமையப்பா. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா இங்க பண்றவனை பூரா நல்லா பாத்துக்கிட்டு ஏதோ எங்களை வச்சு செய்ய போறீங்க. அதுதான் நடக்க போகுது. அது பிறந்ததே ஒரு சாபக்கேடு. அதெல்லாம் எங்க வீட்லயே சொல்றாங்க. நம்ம ஆத்தமிழா வாழ போய் நல்லா பேசுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? Uncle, oh uncle, oh uncle, auntie, oh auntie, oh auntie, oh auntie, uncle. நம்ம ஒரு சிறு இன்ட்ரோடக்ஷன் போல இவர்கள் எல்லாரும் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சமூக வலைத்தளங்களில் சோஷியல் மீடியாவில் இல்லாதவர்களுக்கு இவர்கள் யாருன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் அது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இருந்துச்சு. கோவிட் காலத்தில் உலகத்தில் யாருக்கு என்ன நல்லது நடந்துச்சோ தீயது நடந்துச்சோ, ஆனால் சோஷியல் மீடியாவில் இருந்தவர்கள் எல்லாருக்கும் நல்லதாக நடந்துச்சு. ஏன்னா வழி இல்லாமல் ஃபோனை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. சுஜாதா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வரி எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா, எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு நாளைக்கு பிரபலமாக இருப்பான்னு எழுதிப்பார். அவனுடைய பிரபலத்துடைய நீட்டிப்பு எவ்வளோ நாள் தெரில, எவ்வளோ நாள் புகழோடு இருப்பான்னு தெரில, ஆனால் ஒரே ஒரு நாள் கண்டிப்பாக பிரபலமாக இருப்பான்னு. அந்த ஒரு நாள் பிரபலத்தை நோக்கித்தான் இவர்கள் எல்லோரும் நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, அது ஒரு நாளோடு நின்றாமல் அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது. அதே நேரம் சோஷியல் மீடியாவில் பிரபலமாக துடிப்பவர்கள் இருந்தால் அதை எதிர்க்கிற ஒருத்தரும் உருவாக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு என்னென்னா, இப்போ என்ன டெய்லி டான்ஸ் ஆடாட்டினா தான் என்ன, டெய்லி நீ டான்ஸ் ஆடுறதுனால சமூகத்தில் என்ன நடந்துற போகுது, ஏன் டெய்லி ஒரு காமெடி பண்ணுற அப்படின்னு கேட்குற அதை எதிர்க்கிற ஒரு ஆள் இருக்குல்ல. நான் அந்த சோஷியல் மீடியாவை ரொம்ப வேல்யூபிளாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். என் வாழ்விற்கு ஏதாவது ஒரு வகையில் வெளிச்சம் தர வேண்டும்னு நினைக்கிறேன். இவர்கள் செய்யும் எதுவும் எனக்கு வெளிச்சம் தரப்போவதில்லை, அது அவர்களுக்கான வெளிச்சம் அப்படின்னு சொல்கிற இன்னொரு சாரார் ஒரு பக்கம் இருந்திருக்காங்க. அதனால நீங்கள் பேச நினச்ச தலைப்பு சோஷியல் மீடியாவில் பிரபலமாக துடிப்பவர்கள் வர்சஸ் அதை எதிர்ப்பவர்கள்னு. நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் என்ன பேர் இருக்குது, இதை தான் வாழ்வாக எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்கள் எப்போ முடிவு பண்ணீங்க? நான் ஓட்டர் சிவா இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆகிட்டேன். எல்லாம் கலாய்க்கிறாங்க. இப்போ விசால என்ன படத்தில் நடிக்கிற மார்க் ஆண்டனி, அது சாங்கு என்னை வச்சு தான் சாங்கு எடுத்துக்கிறாங்க. அது ஐ லவ் யூ சாங்கு. அதான் இது வந்து சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டவங்க தான் அந்த வாய்ப்பெல்லாம் கிடச்சி நம்புறீங்க? ஆமாம் சார். ஓகே. மெய்ஞான செந்தில்குமார் என்னோட பேரை தெரியறதோட ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் தானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணி என்னோட ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு நக்கல் கேலி கிண்டல் இந்த மாதிரியான வீடியோஸ்ல நிறைய சோசியல் மீடியா ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவீங்க? ரொம்ப பெருமையாக இருக்கு. எங்கள் ஊர் பெரிய குளம், பெரிய குளத்தில் மக்கின குப்பை மக்காத குப்பை எல்லா குப்பையும் இருக்குது, கருவையெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சோசியல் கருத்து சின்ன சின்னதாக சொல்லுவேன். சமூக ஆர்வலர் கொஞ்சம் இருக்கும். இந்த கொரோனா பீரியட் தான், வேலை இல்லாமல் எல்லாமே வீட்டில் இருக்கும்போது நான் மால்டீவ்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். மால்டீவ்ஸில் ஐடிஐ வெல்ட்ரு. நான் எனக்கு வேலை இல்லை, எல்லாமே இழுத்து முடிச்சிட்டாங்க. ஃப்ரீயாக சாப்பாடு மட்டும் போட்டாங்க. என்னடா சும்மாவே இருந்துகிட்ருக்கேன். ஓசி ஒய்ஃபை நமக்கு கம்பெனியில் ஃப்ரீ ஒய்ஃபை இருந்துச்சு. ஓ யோ இங்கே பாருங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வந்து கடல்வெளியில் இருக்கேன், இங்கே மணல்கள் இருக்குது, நல்ல சுத்தமான காற்று இருக்குது. அந்த மால்டீவ்ஸில் உள்ள சிறப்பம்சங்கள் அத்தனையும் காமிச்சு வீடியோ போட்டனால அதோட ப்ளஸ் இந்த ரொம்ப பெருமையாக இருக்குது சொல்லிக்கிட்டேன். ஓகே. 2013 பாய்ஸ் தமிழ்நாடு போலீஸ். நான் எனக்கு சினிமாவில் நடிக்கணும், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எதுவுமே தெரியாது. அண்ணன் இப்போ மாரிமுத்தனை இறந்து போயிட்டார். அவரை வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடச்சி அவர் வந்து என்னை பார்த்துட்டு சொன்னார், தம்பி நீ நல்லா இருக்க, நீ வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார்.
உனக்கு நான் சொல்ல மட்டும்தான் முடியும், நீ தான் வந்து அதை ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு உயர்திரு அப்பா அப்படிங்கிற ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். இன்னும் 2 மாதத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓ, அந்த வாய்ப்பு வந்து இதனால தான் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இதனால் மட்டும்தான் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வரலட்சுமி சரத்குமார் மேம் கூட வந்து ஒரு அரசிங்கிற ஒரு படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வெப் சீரிஸில் ஹீரோவை திரும்ப கமிட் ஆகியிருக்கேன். இது எல்லாமே கிடைச்ச ஒரே ரீசன் இந்த ரீல்ஸ் பண்ணதுனால மட்டும், சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக தான். ஓகே, இப்போ என்ன, நானே உங்கள் வீடியோ வந்து ரொம்ப கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன், ஆனால் பார்த்தது ரொம்ப ஈர்க்கு விதமாக இருக்குது. உதாரணத்துக்கு இருவரில் வந்து நீங்கள் வந்து அந்த கவிதை பேசுவதை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, அது மேலே டாப் ஆங்கிளில் வச்சுக்கிட்டு ரிவால்விங்கில் வச்சுட்டு வரிசையாக அந்த கவிதை சொல்லப்பட்டு நான் தான் பேசுனேன். நீங்கள் என்ன பேசியிருந்தீங்க? ஓகே, அந்த மாதிரி வேற ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது என்னவாக வரவேற்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போது நான் ஜெயிக்கிறேன்னா, நான் ஜெயிச்சா என் தலைமுறை மாறும், என் தலைமுறை வளர்ச்சி அடையும். என் தலைமுறை வளர்ச்சி அடைஞ்சுன்னா என்னுடைய அடுத்த கட்ட என்னுடைய சமூகம், என்னுடைய மக்கள் அவங்களாம் வளர்ச்சி அடைவாங்க. அவன் ஒரு 4 பேர் மேலே வருவான், அந்த 4 பேர் 400 பேர் ஆகும், 400 பேர் 4000 பேர் ஆகும், எல்லாரும் மேலே வரட்டும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும். அதுக்கான ஒரு முன்னாடி இருக்க இப்போ ஒரு விதையை நான் விதைச்சிட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் தனியாக வீடியோ போட்டு இவரோட சேர்ந்து நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்கல்ல? இவரோட சேர்ந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். தனியாக நிறைய ரீக்ரியேஷன், முன்னாடி தனியாக ரீக்ரியேஷன் பண்ணிருக்கீங்க. ரீக்ரியேஷன் இப்போ வரையுமே ரீக்ரியேஷன் வீடியோ நிறைய பண்ணுவோம். அதை மீறி டான்ஸும் அந்த மாதிரி ட்ரெண்டிங் சாங்ஸ் எதுனா வந்துச்சுன்னா டான்ஸும் பிடிக்கும், ஸோ டான்ஸும் பண்ணுவேன். நீங்கள் இவரோட சேர்ந்து பண்ணி ரொம்ப வைரலானது எதுன்னு தெரியுது உங்களுக்கு? நெடுஞ்சாலைன்னு சொல்லிட்டு ஒரு மூவிலேருந்து ரீக்ரியேஷன் பண்ணோம். அப்புறம் ஆலங்கால குருவின்னு சொல்லிட்டு அந்த சாங்கும் பண்ணியிருந்தோம். 2 சாங், ஆனால் 2 சாங்குமே நல்லா ரீச் ஆச்சு. ஓகே, அதில் எந்த சாங் இப்போ பண்ணலாம் இங்கே? எதனால ஓகே. அதாவது நம்ம இனிமேல் நீங்கள் சொல்ல போகிற 1000 கருத்து இருந்தாலும் ஒருவரை கூப்பிட்ட உடனே வந்து அதுக்கு தயாராகி ஆடுவது இருக்குல்ல, அது உண்மையிலே பாராட்டுக்குரியது தான். ஓகே ஓகே, வேறு யார்? நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கணக்கு ஆசிரியராக இருக்கேன். எப்போ நான் சோஷியல் மீடியாவில் பாடல்கள் பாட ஆரம்பித்தேனோ கணக்கு ஆசிரியர் போய் கானக்குயில் முத்து அப்படின்ட்டு எனக்கு பேர் வச்சுட்டாங்க சார். கானக்குயில் முத்துன்னு பேர் வச்சாங்களா, வச்சுக்கிட்டீங்களா? வச்சுட்டாங்க சார். வச்சுட்டாங்க. என்ன பாடுவீங்க? நீங்கள் அனுமதிச்சா ஒரு ப்ராப்பர்ட்டியோட பாடுறேன் சார். ப்ராப்பர்ட்டியோடயா? திருப்பாச்சி அருவால தீத்திக்கிட்டு வாடா வாடா, திருப்பாச்சி அருவாலோ தீத்திக்கிட்டு வாடா வாடா, சிங்கம் பத்தா பிள்ளை இன்னும் தெரியவ போ வாடா வாடா. இவனுக்கு ஹை பிச்சில் பாட வேற வரும் போல இருக்கே. இதுதான் சார் நான் பண்ணேன். இதை துண்டு போடாமல் பாடுறது இல்லையா நீங்கள்? சார் அது நம்ம தலையில் போடுற துண்டு சார். அது நீங்கள் ப்ராப்பர்ட்டின்னு நினைச்சேன்னா ஏதோ தேப்பு எடுத்து வாசிக்க போறீங்க போலும் பார்த்தா. சார் அவங்கவுங்க தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடியது அவங்கவுங்க ப்ராப்பர்ட்டி சார். சரி, நீங்கள் கணக்காசிரியர் எவ்வளோ நாளாக இருக்கீங்க? ஒரு 7 ஆண்டுகளாக இருக்கேன் சார். தனியார் பள்ளியில்? ஆமாங்க சார். சரி, உங்கள்கிட்ட பாடம் படிக்கிற பிள்ளைலாம் என்ன சொல்கிறாங்க இந்த கானக்குயிலை கேட்டுட்டு? என்னுடைய ஊக்குவிப்பே அவங்க தான் சார். கிளாஸ் எடுக்க வர வேண்டாம், இப்படியே பாட போயிட்டாரா நல்லது, நம்ம உழைப்போம்னு. அப்படியே இருக்கலாம் சார். ஓகே சார், என் பேர் உதயகுமார். நான் வந்து 10வது முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். லவ் பண்ணி ஏமாத்திட்டு போயிடுச்சு. அதுலேருந்து முடிவு பண்ணேன், எனக்கே ஒரு அடையாளத்தை உருவாக்கி கீழாக்குமார்ன்ற ஒரு பேரை வச்சு மூஞ்சி நாளே சுமார் நான் தான் உங்கள் கீழாக்குமார்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு 25,000 ஃபாலோவர்ஸ் வச்சு எங்கள் ஊர்லேயே பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கேன் சார். இல்லை, இப்போ என்ன பேர் வச்சிருக்கீங்க? என்ன குமார்? மூஞ்சி நாளே சுமார் நான் தான் உங்கள் கீழாக்குமார். கீழாக்குமாரா? கீழாக்குமார் அப்படின்னா என்ன? கீழாக்குமார் ஊர் பேரா? கீழாக்குமார்னா ஊர் பேர் சார், பைத்தியம் மாரி பண்ணுறது. ஓ ஓகே. ஸ்வீட்னா நெய், பொண்ணுன்னா பொய், அது மேலே வைக்காத கை, அது கண்ணு ஃபுல்லாக வெறும் மை. பூன்னா வாடிடும், பொண்ணுன்னா ஓடிடும் சார். இப்படி பேசி பேசி தான் 25,000 ஃபாலோவர் சேர்த்துருக்கீங்க நீங்கள்? ஆமாம் சார். அது தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை, இப்படி பேசி பேசி சேர்த்த கூட்டம். எல்லாருக்கும் மக்கள் மூலம் தெரிய வேணாம், எங்கள் ஊரில் நான் யாருன்னு தெரியணும், அவ்வளோதான். வேற யார் மட்டும் கொடுங்க. என் பேர் மீசைமணி. நான் வந்து தொழில் வந்து டிரைவரு. ஆனால் என்னுடைய முழுக்க வீடியோஸ் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் டிரைவர் தொழிலே. ஓகே, நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்க டெய்லி? அனைத்து ரகமான வீடியோவில் போடுவேன், விதவிதமாக போடுவேன். ஓகே, இந்த மக்களை மகிழ்விக்கிற கலைஞனாக போடுவேன், குழந்தைகளை சிரிக்க வைக்க மாதிரி போடுவேன், பட்டாப்பட்டி டவுஸோட போடுவேன். ஓகே, இவர்கிட்ட கொடுங்க சார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அப்டேட் ஆனதுலேருந்து எனக்கு ப்ரொமோஷன் மூலியமாகவே காசு வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன ப்ரொமோஷன்? அதான் சார், கேமிங் ப்ரொமோஷன், ப்ராடக்ட்டு ப்ளஸ் ட்ரெஸ்ஸு எல்லாமே சார். இது மூலிமா எனக்கு ரொம்ப யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் ஒர்க்குக்கே போனதில்லை சார். எனக்கு வீட்டில் இருந்தபடியே எனக்கு வந்து மணி வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக அதை கொண்டு போகிறேன். எப்படி பார்த்தீங்கன்னா, நான் போஸ்ட்டும் போடுறேன். ஸோ அதை போஸ்ட்டு எல்லாருமே பார்த்தது மட்டும் இல்லாமல் அது எப்படி கொண்டு போகலாம், ப்ரொமோஷன், அது மூலிமா ப்ரொமோஷன் வருது. ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக நான் ஒர்க்குக்கு போனால் கூட அவ்வளோ காசு கிடைக்காது எனக்கு. இப்போ இவர்கள் எல்லாரும் ஒரு செட் ஆஃப்
கொஞ்சம் பேர் பார்த்தோம்ல, இவர்கள் எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் சோஷியல் மீடியா இருக்கிறதுனால. இது வந்து இதை நீங்கள் எதிர்ப்பது என்பது இதை விடவும் வேற ஒரு முக்கியமான காரியம் சோஷியல் மீடியாவில் இருக்குன்னு நினைக்கிறதுனால தான் இது இருக்கிறீங்க. உங்களுடைய சோஷியல் மீடியா பிளேலிஸ்ட் அல்லது நீங்கள் விரும்பி பார்க்குற வீடியோ அப்படின்னா எதை சொல்லுவீங்க நீங்கள்? நான் வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து பார்ப்பேன். எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது? எது ட்ரெஸ் வேணும் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த ட்ரெஸ் வேணும்னா அது எங்கே கிடைக்குது அந்த மாதிரி வந்து பார்ப்பேன். இல்லை ஏதாவது ஒரு பொருள் நான் வாங்கியிருக்கேன்னா அது எப்படி யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் பார்ப்பேன். ப்ளஸ் ஹிஸ்ட்ரி வீடியோஸ்லாம் பார்ப்பேன். ஹிஸ்ட்ரி வீடியோஸ், சயின்ஸ் அந்த மாதிரி. ஓகே. பக்கத்தில் ஆக்சுவலாக அந்த மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன். மோட்டிவேஷன் இந்த ஜிம் சம்மந்தமாக, ட்ரெஸ்ஸிங் சம்மந்தமாக நிறைய விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி வீடியோஸும் பார்ப்பேன். இவங்க வீடியோஸ் பார்க்குறதோட இல்லை அவங்க வீடியோஸை பார்க்குறதோட அவங்க கமெண்ட்ஸ் வெல்கம் டு கமெண்ட் செக்ஷன் போடுவாங்க. அந்த வீடியோஸ் அந்த கமெண்ட்ஸை பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இவங்களோட வீடியோஸ் மொத்த வரைக்கும். ஓகே. பக்கத்தில் மேக்கப் வீடியோஸ் பார்ப்போம் சார். மேக்கப் வீடியோஸா? அப்புறம் ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்குறோம்னா அதோட ரிவ்யூஸ் பார்ப்போம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஃபுட் ரிவ்யூஸ், அப்புறமேக்கா குக்கிங் சேனல்ஸ் அந்த மாதிரி. குக்கிங் சேனல் பார்ப்பீங்க. ஓகே. என்னோட பேர் வந்து ஹரிஷ். அவங்க ஒரு வீடியோவில் வந்து பேசியிருக்காங்க என்னன்னா, ஹரிஷ் மாமா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் வந்து அவங்க பேசியிருக்காங்க. நான் நார்மலாக இன்ஸ்டாகிராம்குள்ளே வந்தேன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னோட சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டேக் அப்படின்னு போட்டு என்னோட ஐடி போட்டு அவங்க வீடியோவில் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நம்ம டாபிக் என்னன்னா, இது எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு வந்து எரிச்சல் ஊட்டுது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு, இது முக்கியமாக இந்த விஷயம் எனக்கு எரிச்சல் ஊட்டுச்சு. ஸோ அதை நான் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அவருக்கு அதை சொல்லி காமிச்சிருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்திருக்கேன். வந்தாரே வாழ வைக்கும் சென்னை தான். சென்னையில் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய கலைஞர் டிவியில் வா தமிழா வா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். நீங்களும் மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். சரி, நீங்கள் பார்த்தா மட்டும் போகுது. ஹரிஷ் மாமா அம்மா அம்மா. அதாவது நீங்கள் மைக்கை வாங்கி ஆரம்பிக்கும் போது நான் வந்து அப்துல் கலாம் பேச்சு, விவேகானந்தர் பேச்சு மட்டும் தான் கேட்பேன் வீடியோவில். அப்படி தான் ஆரம்பித்து கடைசியில் ஹரிஷ் மாமாவில் வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு சம்டைம்ஸ் இட் மேக் மீ வர்ஸ் சார். சம்டைம்ஸா? எனக்கு அவங்க பேசுறதுனால எரிச்சல் கிடையாது. சொல்லுங்க. என்னோட நேம் அங்க டாக் பண்ணி போட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் டாக் பண்றதுனால எரிச்சலா இருக்கான். எக்ஸாக்ட்லி. ஹரிஷ் மாமா அது உங்கள இல்ல, அப்ப நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு அவருக்கு தான் நான் சொல்லிருக்கேன். அவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஹரிஷ்ன்ற ஐடில தான் ஒரு லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்கன்றது. அப்ப நீங்க பதிலுக்கு லவ் சொல்ல வேண்டியதானே? நான் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ரெடி வித் மீ வீடியோஸ்லாம் நிறையா பார்ப்பேன். லைக் ஃபுட் vlogs, மோட்டிவேஷன், அவ்வளோதான். நமக்கு என்ன தேவையோ அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற கான்டென்ட் மட்டும் பார்ப்பேன். ஓகே. திவ்யா சங்கர் பார்க்குறோம். திவ்யா கலச்சியோட ஷீலா வீட்டுக்கார், அவங்க வீடியோ தான் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக்குது. மன உளைச்சலாக்குதா? ஆமாம். சொல்லுங்க. கண்டென்ட் கல்யாணம் அப்படின்ட்டு எதுக்கு இத்தனை கல்யாணம் பண்ணுறீங்க? கண்டென்ட் கல்யாணன்றதை விட அதாவது என்ன சொல்கிறது, நெகட்டிவிட்டிக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்னோட லைஃப்பை வேற மாற்றிக்கிறேன். இதான் நான் சோசியல் மீடியாவில் நான் பண்ணிட்டு இருக்க விஷயம். அவங்க அவ்வளோ ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்களோட சேர்ந்து நீங்கள் எதுக்கு போடுறீங்க? எல்லாரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியாதுல்ல. நம்மளோட ஒய்ஃபையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க விருப்பப்படி தான் அவங்க பண்ணுவாங்க. உங்கள் ஒய்ஃபை தான் நீங்கள் அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்களே. உண்மையாக சொல்லணும்னா நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணது இந்த செட்டில் இந்த என்னோட இடத்துல இருக்கிற ஒருத்தர் தான் நான் கல்யாணம் பண்ணேன். 1.5 வருஷம் அவங்களோட வாழ்ந்தேன். பட் ஆனால் பிடிக்கல, அதனால நாங்கள் பிரிஞ்சிட்டோம். எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை தேடி போனேன், அவ்வளோதான். இல்லை ஓகே, இல்லை இல்லை ஒரு நிமிஷம் ஓகே விட்டா நீங்கள் மொத்த குறுக்கு விசாரணை நடத்தி சுப்ரீம் கோர்ட்டை போய் நீ போய்ட்டு தான் விடுவீங்க போல இருக்கு. நீங்கள் எதை விரும்பி பார்க்குறீங்க? இது இல்லை உங்களுக்கு பிடிக்கல, இத்தனை கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்க சோஷியல் மீடியாவில்? டான்ஸு, ஸ்போர்ட்ஸ் லைன், அந்த பிள்ளைங்க சிலம்பம் பண்ணுறது, அந்த மாதிரி லைன்ஸில் பார்ப்போம். எடுத்த உடனே டக்குன்னு அதே மாதிரி வீடியோஸ் தான் வரும். எந்த மாதிரி வீடியோஸ் வரும்? இவங்க அது ஏன் தெரியுமா வரும்? ஏன் அந்த வீடியோஸ் வருதுன்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து அதை பார்க்கறதுனால சார். நீங்கள் அதை பார்த்தா அதுதான் வரும். ஒவ்வொரு ஃபோனுக்குள்ள ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அது என்ன செய்யும்? நம்மளுக்கு தெரியும் சார், அது குழந்தைங்களுக்கு தெரியாது சார். இல்லைம்மா, நீங்கள் பார்த்தா குழந்தைங்க பார்க்காதுமா. இல்லை சார், ஆக்சுவலாக குழந்தைங்க கேம்ஸ்க்குன்னு எடுக்கிறாங்க. அப்போ நம்ம கொடுத்து நம்ம ஏதோ ஒரு ஒர்க்குக்காக போகிறோம். அப்போ குழந்தைகிட்ட நம்ம அதை போய் பார்க்கணும். திடீர்னு வந்து பார்த்தா பசங்க அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் பார்த்ததுனால பார்க்குறாங்க. பிள்ளைய எப்போவுமே குழந்தைய கெட்ட வார்த்தை பேசுகிறதே இல்லை. அது வீட்டில் அம்மாவும் அப்பாவும் பேசுகிறத கேட்ட வார்த்தையை தான் பேசுது. ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக இவங்க செய்கிறத எதிர்க்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன தான் பார்க்குறீங்க சோஷியல் மீடியாவில்னு தெரிஞ்சுக்கிறக்கா கேட்குறேன். நான் ஒரு தமிழ் பேராசிரியர், அதனால் நிறைய கவிதைகள்லாம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் இருக்கிறதெல்லாம் பார்ப்பேன். சார் நான் நிறையா மூவி அப்டேட்ஸை பற்றி நிறையா பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்ப்பேன். அதுக்கப்புறம் சயின்ஸ் ரிலேட்டிவான வீடியோஸ்லாம் பார்ப்பேன் சார். ஓகே. நான் புக்ஸ் ரிவ்யூஸ் வீடியோஸ் ஏதாச்சும் இருந்தால் பார்ப்பேன். இந்த பெட்ஸு, அப்புறம் இந்த சின்ன குழந்தைங்க பண்ணுற இந்த சிலிமிஷமான வீடியோஸ்லாம் போடுவாங்க, அதெல்லாம் பார்ப்பேன்.
நடுவில் இவங்க வரும்போது முதல்ல ரொம்ப சிரிப்பு விட்டுறதா இருந்தாலும் அது காலப்போக்கில் ரொம்ப எரிச்சல் ஆக்குற மாதிரி ஆயிடுச்சு. இவர் வந்து போலீஸ்காரன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இவர் சொன்னார், நான் வந்து என்னோடய சமுதாயத்தை வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, என்னை பார்த்து முன்னேறி வரணும் அப்படின்னு சொன்னார். உங்கள் காவல்துறையிலே நீங்கள் பிரபலம் ஆக முடியாதா நல்லது செஞ்சு? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த காவல்துறையில் சேர்ந்துருக்காங்க. ஒரு சராசரி சாதாரண ஒரு கான்ஸ்டபிளால் இந்த சமுதாயத்தை முன்னேற்றி கொண்டு போயிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு பெரியார் தாங்க வந்தார். பெரிய இல்லை, ஒரே நிமிஷம் இல்லை, அவர் கேட்குறது ரொம்ப, அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவர் தன்னுடைய அரசியல் ஒன்று சொல்லி ஒன்று சொல்கிறாரு, என் மூலமாக என்னை போல கடைக்கோடியில் பின்தங்கி இருக்க கிராமத்திலிருந்து நான் வெற்றி பெற்றால் என்னை தொடர்ந்து பல பேர் வர முடியும்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து போலீஸ் துறையிலே வந்திருக்க முடியாதுன்னு ஒரு வேலிடான ஒரு கேள்வி எழுப்புறீங்க. அவர் அதுக்கு ரொம்ப நேர்மையாக பதில் சொல்கிறாரு, நான் வந்து கடைநிலை காவலராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன், கான்ஸ்டபிளா இல்லையா, அந்த அடுக்கில் கடைசியில் இருக்கேன், சரியா, இங்கிருந்து நான் மேலேறி அவ்வளோ தூரம் வருவது என்பதற்கு சாத்தியமே இல்லை என் துறையில். இன்னொன்று, அந்த துறையில் நான் புகழ் பெற போவதே இல்லை, ரொம்ப காலாகும். அப்போ என்னுடைய இளமை என்னிடம் தங்கி இருக்கும் பொழுது நான் பிரபலமாகணும், நான் புகழ் பெறணும் அப்படின்னா அதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்தினேன்னு சொன்னால், நீ ஒன்று அதை ஒரு பெரியார் தானே பிறந்தாரு அப்படின்னா அவர் பதில் திருப்பி ஒரு அன்னை தெரசா தானே பிறந்தாரு, நீங்கள் அன்னை தெரசா ஆகலன்னு கேட்டால் அவங்ககிட்ட பதிலே இருக்காது. இல்லை சார், நான் அப்படி சொல்ல, நீங்கள் அன்னை தெரசா ஆகல. டெக்னாலஜி வந்து எல்லாம் வந்து வயசாக யூஸ் பண்ணுறாங்க. பட் டெக்னாலஜி வந்து நார்மலாக தெரிஞ்சு ரவிவெள்ளி பிரதர் வந்து ஒரு நார்மலான ஒரு இடத்துல இருந்து ஒரு 7 lakh 8 lakh ஃபாலோவர் வந்து கெயின் பண்ணியிருந்தாங்க. வணக்கம் சார், நாங்கள் திருச்சியிலேருந்து வர்றோம். எங்கள் பேர் ரவிவள்ளி, ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரவிவள்ளியா? ரவிவள்ளி. நீங்கள் ரவி வள்ளியா? வள்ளி. 7 லட்சம் ஃபாலோவர் இருக்காங்களா உங்களுக்கு? ஆமாம், 8 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 8 லட்சமா? ஆமாம், இன்ஸ்டாகிராமில். யூடியூப்பில் 4 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நாங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சது தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஸோ பாட்டுக்கு ஆட மாட்டோம், எங்கள் பாட்டுக்கு ஆடிட்டு இருப்போம். ஓ, பாட்டுக்கு உங்கள் பாட்டுக்கு ஆடுவீங்களா? எங்கள் பாட்டுக்கு ஆடுவோம். யாரையும் ஹர்ட் பண்ணி பண்ணதில்லை. நீங்கள் வாங்க, நீங்கள் 2 பேரும் வாங்க, கீழே வாங்க. காவாலா அவர் பயங்கர அப்டேட்டில் இருக்காரு. காவாலா பழைய பாட்டா, ராமையா தான் ஆடுவாராம், இந்த ஜவான் ராமையாவுக்கு. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ஆடுவீங்கன்னு புரிஞ்சு எனக்கு. 2 பேருமே அவரவர் பாட்டுக்கு ஆடுறீங்க. டப்பு டும் டப்பு டப்பு டும். இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. இந்த 8 லட்சம் பேர் 4 வருஷத்துக்குள்ள சேர்த்ததா? 5 வருஷத்துல? இல்லை சார், இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் இன்ஸ்டாகிராமுக்குள்ள என்ட்ரி ஆனோம். நாங்கள் டிக்டாக்ல வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க? டிக்டாக்ல வந்து 30 lakhs ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க சார். 13 லட்சமா? ஆமாம் சார். இல்லை 30 M சார். 30 M? ஆமாம் ஆமாம் சார். 10 லட்சம் கிட்ட 3 கோடி பேர். 30 டிக்டாக்ல இருக்க 30 M 30 மில்லியனா? அந்த 30 லட்சம் பேரை நிற்கதியா விட்டு தான் வந்தீங்க இங்கே டிக்டாக்ல இருந்து இன்ஸ்டாகிராமுக்கு. ஆமாம், அடுத்து இன்ஸ்டாகிராம் வந்துட்டேன் சார். அப்புறம் மோஜ், அப்புறம் யூடியூப் சார். அதாவது நீங்கள் பேசும்போது பூரா என் மாமா எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு பெருமையாக பார்த்துக்கிட்டு இருக்கு வள்ளி. ஓகே, இந்த சாதனைக்கு காரணம் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா வள்ளி நினைக்கிறீங்களா? வள்ளி தான் சார். என்ன ஒரு தன்னடக்கம் வேணும். இல்லை, நான் வந்து பண்ணும்போது அந்த அளவுக்கு என்னை யாரும் லைக் பண்ணல, பார்க்கல சார். வள்ளி என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அதிகமாக ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் எல்லாம். உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இதை வந்து சின்சியராக ஒத்துக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து பிரபலமாவதற்காக நிறைய வழிமுறைகள் கையாளுறீங்க. அப்படி நானே எதிர்பார்க்காம என்னுடைய வீடியோ இவ்வளோ பெரிய ஹிட்டானுச்சு ஒரு வீடியோ அப்படின்னா எதை சொல்லுவீங்க? என்னோட பேர் கோபால். நான் எங்கள் ஊரில் என்னை கூப்பிடுறது இல்லை, கோபால்னு தான் கூப்பிடுவாங்க. இது என்ன செய்தின்னு எனக்கு புரியல. என் பேர் கோபால், எங்கள் ஊரில் எல்லாரும் என்னை கோபால்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா? இங்கே சென்னை வந்த பிறகு தான் எனக்கு கவிதை கோபால்னு ஒரு பேர் வந்துச்சு. அந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னா, நான் கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு கவிதை ஒன்று விட்டேன். அந்த கவிதை வந்து கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கு மேலே அது 2 நாளில் போயிருச்சு இந்த கவிதை. 10 மில்லியன் 1 கோடி பேரா? என்ன கவிதை அது? என்னை காதலித்து விட்டு பெண்ணே நீ வேறொருவனை திருமணம் செய்தால் நான் இந்த வருத்தத்தில் இறந்தாலும் இறந்துடுவேன். நான் இறந்த பின்பு நீ என் கல்லை நிமிர்ந்து அழுதாலும் திடீரென இறந்துடுவேன். உன் கண்ணீரை துடைப்பதற்கல்ல காதலி, உன்னை செருப்புகளை அடிப்பதற்குத்தான். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, அந்த கவிதையை சொல்லும் போது மனசுக்குள்ள ஃபீல் பண்ணி கண் மூடி தான் அந்த காதலனாவே மாறி சொல்றான் பாருங்க. வேற கவிதை. தூண்டில் சிக்கிய மீனும் உன் காதலில் சிக்கிய நானும் துடிப்பது நிஜம்தான். மீன் துடிப்ப விடுதலைக்காக, நான் துடிப்பது உன் காதலுக்காக, உன் காதலுக்காக, உன் காதலுக்காக. இது எக்கோவா கடைசியில? அட கன்றாவிய
நான் பார்த்த வீடியோவில் எனக்கு தெரியாம வைரலானுச்சு. நான் எதிர்பார்க்கல அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சார் ஃபேஸ்புக்கில் 40 லட்சம் வியூஸ் போச்சு. எந்த வீடியோ அது? மேரேஜ் கண்டென்ட் ஒன்று போட்டிருந்தோம். ஒரு கேசட் வைஸ் எப்படின்னா ஒரு இன்டர்வியூ போய் ஒரு பொண்ணுட்டு எடுப்போம். இப்போ ஜாதி மதம்லாம் எல்லாம் சரியாயிருச்சா அப்படின்னு கேட்பேன். இன்னும் சரியாகலைங்க அப்படிம்பாங்க. இப்போ தான் எல்லாருமே ஒன்றா டீ குடிக்கிறோம், எல்லாம் பஸ்ஸில் எல்லாம் ஒன்றா போகிறோமே, இன்னும் ஜாதி மதம்லாம் ஏன் சரியாகலைன்னு நீங்கள் நினைக்கிறேன்னு கேள்வி கேட்போம். அதுக்கு அந்த பொண்ணு டீ குடிச்சாவும் பஸ்ஸில் ஒன்றா போனால் சரியாக போச்சா அப்படின்னு கேட்பாங்க. நான் இன்னும் வேறு என்ன சரியாகும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்பேன். அப்போ எல்லாமே சரியாச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று உங்கள் வீட்டில் இருக்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்க, இல்லைனா எங்கள் பொண்ணை நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்பாங்க. சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிடுவோம். இது கான்செப்ட் தான், கண்டென்ட் தான். அதை கல்யாணம் பண்ணின்னு போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா 10 கோடி பேர் பார்த்துருந்தாங்க. அது பெரிய வைரலாச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு பெரிய வைரலாச்சு. இதுதான் மைனஸாக இருக்கு. அவர் பண்ணது தப்புன்றதை நான் அவர் ரியலைஸ் பண்ணல. ஆக்சுவலாக அந்த பொண்ணு அந்த கேஸ்டமே கிடையாது, அதை உடைச்சிட்டேன்னு நினைக்கிறாரு அவர் உடைக்க கிடையாது. மற்றவங்க மனசுல வந்து தப்பான ஒரு எண்ணத்தை இது எப்படி வந்து தப்பா போகும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் சமம். கல்யாணம் பண்ணிக்கிற தப்புங்கிறது எல்லாரும் சமம் தான். கல்யாணம் பண்ணிக்கிற தப்புன்னு சொல்லல. ஒரு சமூகத்து பேர் சொல்ல தேவையில்ல. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலுமே அவங்களுக்குள்ளாரே தான் கொடுத்து மாத்திப்பாங்க. அது வந்து அவங்களோட கட்டளைக்கு உட்பட்டது. அதை வந்து ஒரு உடைச்சிட்டு தான் நினைக்கிறாரு, உடைக்கவே கிடையாது. அவங்கள வந்து அசிங்கப்படுத்திட்டாரு, அதுதான் உண்மை. அந்த சமூகத்துக்கு அந்த கட்டளைன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க இல்லையா? யாரு சொன்னா அந்த கட்டளை? சார் அவங்களே சொன்னது, அவங்களே ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க. நாங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எங்களுக்குள்ள கொடுத்து மாத்திக்க மாட்டோம். சோ எங்களுக்கான ஒரு ஆதார் கார்டு கூட எங்களுக்கு கிடைக்கல. இப்படி ஒரு வீடியோ போட்டா நாங்க எங்களுக்கு கொடுத்துருவீங்களா? இந்த வீடியோல எனக்கு என்ன நடந்துச்சு? அவர் பண்றது வந்து நியூஸ் சேனல் கிடையாது, அது ஃபிக்ஷன் தான். ஓகே ஓகே. ஒரு சினிமா எடுக்கிறோம் இல்லையா? சினிமா எடுத்து அது புரட்சிகரமா கருத்து சொல்றீங்களா? மாறிடுமா என்ன? மாறாது இல்ல. ஒரு சில இடத்துல மாறுதில்ல சார். அப்போ மாறுதில்ல, ஃபிக்ஷன் தானது. ஆமாங்க சார். அது ஒரு பெரிய இயக்குனர், பெரிய நிறுவனம், பெரிய நடிகர்கள் நடிச்சா அது சரி. ஆனா இங்க ஊர்ல இருந்து வந்த ஒருத்தன் அதை ஃபிக்ஷனா நினைச்சு அதை செஞ்சா அதெல்லாம் மாறவே முடியாது. சமூகத்துக்கு மாறவே முடியாதுன்னு சொல்ல சார். சொல்ற விதம் ஒன்று இருக்குல்ல, மாற முடியாது சார். இப்போ நாம ஒரு விஷயம் பண்றோம், நம்ம ஒரு படம் பண்றோம்னா அதுக்கான ஒரு வரைமுறைன்னு ஒன்று வச்சிருக்கோம். சோ இத பண்ணா வரைமுறை மீறி என்ன பண்றாரு? என்ன பண்ணாரு அவரே கேளுங்களேன். நீங்க சொல்லுங்களேன், நீங்க தான் குற்றச்சாட்டியே. நீங்க என்ன சரி சார் ஓகே சார். அவங்க கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டாங்கல்ல, கல்யாணம் முடிஞ்சில்ல. அவர் உண்மையிலுமே கல்யாணம் பண்ணிட்டாரா? பண்ணல கரெக்ட்டுங்களா? அதை வந்து அந்த பொண்ணை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. நாங்க போயிட்டு ஜாமான் வாங்கி தரோம், அவங்களுக்கு வந்து கறி விருந்து வைக்கிறோம். சோ இது வந்துட்டு வந்து சுத்தி இருக்கிறவங்களோட மனசை வந்து ஒருவேளை இது நடந்திருக்குமா? இந்த உலகத்தில் சாதியை ஒழிப்பதற்கு 100 அறவே கிட்டத்தனமான யோசனை இருக்கு. சாதியை ஒழிக்கணுங்கிறது நல்ல எண்ணமா இருக்கலாம், ஆனா அதை போல அவனுக்கு தெரிஞ்ச ஒண்ணு அவன் பண்றான். அது எப்படி நீங்க உடனே வந்து நாங்கெல்லாம் பண்ணா சரி, நீ பண்ணா அது தப்புன்னு சொல்வது என்பது சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒன்று சொல்றீங்கல்ல, கீழே என்ன டேக்லைன் போட்டாங்க அப்படிங்க, அறியாமல் இத்தனை வீடியோ ஹிட் ஆனிச்சுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காத வீடியோ ஹிட் ஆகுது. ஒரு வீடியோ ஹிட் ஆகிறதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யறீங்க? நான் எங்க ஊர் ஸ்லாங்ல நிறைய வீடியோஸ் போடுவேன். உங்க ஊர் இது? கன்னியாகுமரி. சரி. அங்க வந்து எனக்கு தெரியாம வைரலான ஒரு வீடியோ என்னன்னா சக்கப்பழ வீடியோ ஒன்று, இன்னொன்று புருக்கு சக்க வீடியோ. என்ன பண்ணீங்க? சும்மா தான் வேலிக்கரையில் நின்றுச்சு, ஹாய் ஹலோ வணக்கம், நாங்கள் இப்போ பார்க்க போகிறது என்னன்னா எங்கள் ஊரில் புருக்கு சக்க, இதை வந்து நீங்கள் பைனாப்பிள்னு சொல்லுவீங்க, ஆனால் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து புருக்கு சக்கன்னு சொல்லுவோம், வேலி ஓரத்தில் நிற்கும் அப்படின்னு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது எனக்கு என்னன்னே தெரில. திடீர்னு நான் டிக்டாக் திறந்து பார்க்குறேன், 5 மில்லியன் வியூஸில் இருக்குது வித்தின் 2 நாளில். என்னாலே நம்ப முடியல, அப்படி ஒரு வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்களோட ஸ்லாங் தெரிய வந்துச்சு. அப்புறம் இப்போ நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கேன். இப்போ என்ன பண்றீங்க? என்ன வீடியோ போடுறீங்க இப்போ நீங்க? சப்ஜெக்ட் வீடியோ போடுவேன். இவங்கெல்லாம் ஒரு அளவு சப்ஜெக்ட் வீடியோ பார்த்தாங்களான்னு கேளுங்க. ஏன்னா இவங்களாம் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு இது தேவை கிடையாது. அவங்க எத்தனை கல்யாணம் பண்றாங்க, இவன் எந்த இதை போய் பார்க்க போறான், அதுதான் அவங்களோட வேலை. அவர் டான்ஸரை நான் பார்த்துருக்கேன், நானும் டான்ஸர் தான். ஸோ அவர் ஆடுற டான்ஸ் வந்து அவர் சப்ஜெக்டாக போட மாட்டேங்கிறார். என்னமோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், சார் அப்படி முடிஞ்சிருது. அவர் டான்ஸர்னு சொன்னார்ல, எனக்கு ஈக்குவலாக கிளாசிக்கல் ஆட சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க என் ஸ்டைல் ஆடணும், நான் ஒரே ஸ்டெப் தான் போடுவேன். நான் உங்களை சொல்லலையே கிளாசிக்கல்ல நீங்க சாரி ஒரு வழியை கேக்குறாரு சொன்னீங்க. அவர் சொல்றாரு லாஜிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஒரு பொழுதும் உங்களை கமெண்ட் அடிக்கவே இல்லை. அவர் சப்ஜெக்டே பார்க்கலன்னு சொல்றாருல சார், அதுக்கு தான் நான் பேசுனேன் சார். நீங்க தான் சொல்றீங்க அவர் டான்ஸே ஆட தெரியாது, அவர் ரொம்ப மோசமா ஆடுறாருன்னு சொல்றீங்க. இப்போ சொன்னீங்கல்ல நீங்க சார், அவர் ஆடுறத என் சப்ஜெக்ட் யாரா பாக்குறாங்களான்னு அப்படி ஒரு क्वेश्चन மார்க் பண்றாருலங்க சார். இவரோ டான்சர் தான், நான் டான்சர் தான். லாஸ்ட் பாக்கறீங்களா? அவர் எதை சொல்றாரு புரியுதா உங்களுக்கு? எது சப்ஜெக்ட்னா என்ன? அந்த டான்ஸ்ல என்னங்க சார் சப்ஜெக்ட் இருக்குது? அவர் சொல்றது பயாலஜியை சொல்றாருங்க. பாத்தீங்களா, அது கூட உங்களுக்கு தெரியல. நீங்க என்னன்னா எல்லாருமே அவசரமா அவர்களை குற்றம் சாட்டுற துணியிலேயே இருக்கீங்க. எஸ், ஏன்னா உங்களுக்கு பாசிட்டிவா எங்களை குற்றம் சாட்டி இருக்காங்க சார். உங்களை எங்க குற்றம் சாட்ட போறாங்க? நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய ஆதங்கம் எல்லாமே சரிதான். காரணம் நீங்க நினைக்கிறது என்னன்னா, இங்க ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்பு இருக்கும்போது அதை ப்ராப்பரா வேலிடா பயன்படுத்தலாமே. அதை ஏன் இந்த மாதிரி கோமாளித்தனங்களுக்கு பயன்படுத்துறீங்கிறதா உங்களுக்கு இருக்கிற திரும்ப திரும்ப கேள்வி. அந்த பதட்டத்தில் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ முதல்ல இப்போ கூப்பிட்டுட்டீங்க, அவர் டான்ஸ் ஆட வரேன்டார், வாங்க நீங்கள் அந்த டான்ஸ் ஆடி பார்த்துருவோம் முதல்ல. மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என்ன. ஓகே வாங்க
அதே பாட்டு ரிப்பீட் பண்ணுங்கப்பா. இப்போ என்னன்னா பிரதர் நீங்கள் ப்ரொஃபஷனல் டான்ஸரா பிரதர்? ஓகே நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்னன்னா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸ் அளவுக்கு அவர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பயாலஜி டீச்சர்கிட்ட அவரு சேலஞ்ச் கொடுத்தாரு, நான் என்னோட சேலஞ்சை முடிச்சிட்டேன். ஐயோ நான் அதை சொல்ல. ஓகே இல்ல சேலஞ்சை விடுங்க பிரதர். இது இல்லப்பா, இது முடிஞ்சிருச்சுப்பா சார். முடிஞ்சிருச்சுங்க சார். அவர் வந்து ஸ்கில்ல கம்பேர் பண்றாரு. இப்ப பாத்தீங்களா அவங்க ஸ்கில்ல கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல பிரதர் இருங்கப்பா, ஏதோ சொர்ண முகி மஞ்சு பார்க்கவே ஆடின மாதிரி இவ்வளவு பேசக்கூடாது. 2 பேர் ஆடினது கிளாசிக்கல் இல்ல, 2 பேர் அதை போல ஒண்ணு ஆட்டீங்க. நீங்க ஏதோ ரொம்ப சின்சியரா நீ உங்க குரு யாரு எங்க குரு யாரு நான் எத்தனை வருஷம் ஆடுறேன்னு தெரியுமா, நான் அடவு பிடிச்சேன்னா ஆரம்பிக்க கூடாது. நீங்க அதை பேஷனா அது வேலையா டான்ஸை முறைப்படி படித்தவங்க. அவர் பயாலஜி டீச்சர் முறைப்படி படிக்காதவர் முயற்சி பண்ணது என்பது பாராட்டுக்குரியது இல்லையான்னு சொல்ல வர்றாரு, அவ்வளவுதான். இவர்கள் வீடியோவை பார்க்க வைக்கிறக்காக என்னவாக மிஸ்லீடிங் டேக்லைன்லாம் போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு யார் போடுறா? அதான் நம்ம தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த கல்யாண வீடியோவில் தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கான்செப்டாக அதை வச்சோம். மற்றது மாதிரி ஏமாத்திலாம் மேக்ஸிமம் இருக்காது. யாரும் நான் எனக்கு தெரியல ஏமாத்துறது இல்ல, அது வந்து ஒரு தொழில் டெக்னிக் இல்ல. என்னன்னா நம்ம எதுக்கு வீடியோ போடுறோம், எப்படியா பார்க்க வைக்கிறதுக்கு தான். அது சம்டைம் இருக்கும் சார். ஆனா மேட்டர் அது கண்டென்ட்குள்ள என்ன இருக்கோ நீங்க வந்து அவருக்கு சொன்னது அது நான் பண்ணல, ஆனா சம்டைம்ஸ் பண்ணிருப்பேங்கிறீங்களே, வேற எந்த டைம் பண்ணிருக்கீங்க? அதை ஓடுகிறார் அப்படின்னா ஓடி போய் நின்றுப்போம். அந்த மாதிரி எதனா மேட்சிங்காக தான் வச்சிருப்போம், மேட்ச் இல்லாம வச்சிருக்க மாட்டோம். காத்துக்கருப்பு கலை ட்ரெண்ட் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னாரு. அது ஆக்சுவலி உங்களுக்கு நெகட்டிவ் ஷேட்ல தான் பண்ணுமா? எனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. நான் 2 வயசுலேருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நான் 2 வயசா இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு 1 வயசு. அப்பையிலேருந்து சின்ன வயசுலேருந்து நான் காதலிச்சேன். அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டை காதலிச்சது. எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா நான் திரும்பி போயிடுவேன்ப்பா. நான் யூடியூப்பை விட்டு நல்ல வீடியோவாக போடுவேன், இல்லைன்னா யூடியூப்பை விட்டே போகிறேன். உங்களை சரி இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, இத்தனை லேடிஸ் கல்யாணம் ஆகணுங்க இருக்காங்க, ஆகாதவங்க இருக்காங்க. யாராவது ஒருத்தங்களை என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நான் யூடியூப்பை விட்டு போயிடுறேன். இது வந்து ஒரு சார் அவங்களோட பிரச்சனை. அவங்க எப்படி இருக்காங்கன்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டுது. இப்போ உங்களால இங்க இருக்கவங்க யாராவது தாலி கட்டிக்க முடியுமா? நான் திருந்திடுறேன், யூடியூப் விட்டு போறேன். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு சொல்லுங்க. இது ஒரு ஷோ இது. அப்ப எனக்கு எப்ப கல்யாணம் ஆகுது? நான் கருப்பா இருக்கேன் சார். என்ன வந்து செலிபிரிட்டி ஆகணும்தான் 4 பொண்ணுங்க பேசுறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. சார் நீங்க செலிபிரிட்டி ஆகிறது தப்பே கிடையாது. அதை நீங்க ஏன் நெகட்டிவ் ஷேட்ல ஆகணும்னு நினைக்கிறீங்க? பாசிட்டிவா பண்ணுங்க. நான் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவை கல்யாணம். கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். அவன் பயந்து மைக்க பக்கத்துல கொடுத்துட்டான்ப்பா. என்னப்பா பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா சரிதான், ஆம்பளைக்கு குறி வைக்கிறானே டக்குன்னு மைக்க கொடுத்துட்டு திரும்பிட்டான் அந்த பக்கம். ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாரு. இவரெல்லாம் எந்த ரேஞ்சில் நம்ம வச்சுக்கலாம் சார்? நான் சின்ன வயசுலேருந்தே கல்யாணம் பண்ணுங்கிற ஆசை எனக்கு இருந்துச்சு. இல்லப்பா எனக்கு ஒரே விஷயம் எனக்கு ஒன்று புரிய வேண்டியது இருக்கு. எப்போவுமே இப்படி வந்து நீங்க வந்து இடுப்புல தாலியோட இருப்பீங்களா? இருப்பேன் சார். என் தம்பி வந்து சார், என் கூட போடுற தம்பி ஃபெயில் ஆகி படித்தான். ஃபெயில் ஆகி படிக்கும் போது அவன் ஃபெயில் ஆகும் போது அவனுக்கு படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு வெறி இருந்துச்சு. அந்த மாதிரி நான் லவ் ஃபெயிலியர் ஆகணும் போது எனக்கு கல்யாணம் பண்ணுங்கிற வெறி எனக்கு இருக்குல்ல. உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன். உன் ஏரியால இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. என்னோட வெறி வந்து கல்யாணம் ஆகிற வெறி வந்து நின்றுச்சுன்னா நான் வந்து யூடியூப் விட்டு போயிடுவேன் சார். சக்தியை கல்யாணம் பண்ணிக்கங்க. நான் சும்மா காமெடி தான் சொன்னேன். ஆம்பளை கல்யாணம். இப்போ நான் உங்க கழுத்துல தாலி கட்டுறேன், எனக்கு கல்யாணம் ஆகல. உண்மையா ஏதாவது ஒரு பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சார். நான் யூடியூப் அதுக்காக இருக்கும். நீ எங்க வந்தால விட்டு என்ன குறி வைக்கிறீ? என்ன அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? மாசம் 30,000 1.5 லட்சம் வந்து சம்பாதிச்சிருக்க ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் இந்த நாட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லி கதறது இப்பதான் முதல்ல பாக்குறேன். இவ்வளவு நேரம் நீங்க ஆக்ரோஷமா பேசி அவர்கள் அமைதியாவே இருந்து இப்ப திடீர்னு அவர்கள் எல்லாரும் ஆக்ரோஷமாக இருக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் நீங்க நினைக்கிற தரத்துல ஒரு வீடியோ பண்ணல, அதை விட ஒரு படி குறைச்சி தான் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இன்னார் தான் பண்ணுறாரு உங்களுக்கு முகம் தெரியும், இவர் தான் பண்ணுறாரு. அதுக்கு கீழே கமெண்ட் போய் அவருக்கு கமெண்ட் அடிக்கிறீங்கல்ல, அந்த கமெண்ட் யார் அடிக்கிறானே உங்களுக்கு தெரியாது. யாருக்குமே அந்த கீழே கமெண்ட் அடிக்கிற ஆளுக்கு முகமே கிடையாது. கமெண்ட் டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது சார். நீங்கள் அந்த வீடியோ டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு, ஆனால் அதையும் பார்க்குறீங்களே. இந்த வீடியோ டிசேபிள் பண்ணுற ஆப்ஷனே இருக்கு, பார்க்க முடியல. ஒரு நிமிஷம் நான் சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கங்க. அவங்க ஏன் வந்து அவர் உணர்ச்சி வசப்பட காரணம், இந்த கமெண்ட் எழுதுகிற ஆட்களில் ஒருத்தர் இங்கேயும் இருக்கக்கூடும்னு அவங்க நம்புறாங்க. சார் இப்போ பேட் கமெண்ட் கொடுக்குறாங்களா, இப்போ நாங்கள் வந்து ரவிவலி அபிஷியல் இன்ஸ்டாகிராமில் வந்து போடுறோம், வீடியோஸ் போடுறோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதில் இருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு அதில் தான் பல வந்து கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் கமெண்ட் போடுற ஆளெல்லாம் போய் அவங்க வரலாறு பின்புலமெல்லாம் பார்க்க தான் செய்யுங்க. யார் என்ன அப்படின்னு பார்ப்போம் நாங்கள். ஓகே மன்னிட்டு கொடுங்க, கீழே கொடுங்க. என்னை வந்து பேடு கமெண்ட் நிறைய வரும் சார். அந்த பேடு கமெண்ட் தான் இங்கே வந்து உட்கார வச்சிருக்கு. உண்மையிலேயே அவங்கள தான் வாழ்த்துக்கள்.
நான் ஒன்றும் வருத்தமே பட மாட்டேன். என்னுடைய ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசுவாங்க, என் குழந்தைய பற்றி தப்பாக பேசுவாங்க, என்னுடைய என் தாயை பற்றி தப்பாக பேசுவாங்க, வருத்தப்படவே மாட்டேன். இல்லை பண்ணி இல்லை எனக்கு என்ன கேட்டேன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அது தெரிஞ்சு தான் இருக்குது, உங்களை பற்றி பல்வேறு மோசமான கமெண்ட்கள் வருது, அது நான் வந்து மனசுக்குள்ளே ஏற்றிக்க மாட்டேன்னு சொல்கிறது வேற. ஆனால் நம் சார்ந்து வாழ்கிற நம் குடும்பத்தாரை பற்றி தவறாக போடும் பொழுது அதை பற்றியுமே நான் வருத்தப்பட மாட்டேன்னு சொல்கிறது வந்து என்ன வகையான மனப்பாங்கன்னு வருத்தமாக இருக்கும் சார். என்ன பண்ணுறது, சோசியல் மீடியா வந்துட்டோம்ல, சகிச்சு தானே சார் போனேன். அவரோட வீடியோ பார்த்துருக்கீங்களா? யார் வீடியோ? பார்த்ததே இல்லைல்ல சார். பட்டாப்பட்டி போட்டுட்டு அப்படிதான் பண்ணுவாரு அவரு. மிட் நைட் மசாலா தான் அவரோட வீடியோ. தங்க நான் உனக்கு நான் சொல்லேன்டா பதில் அண்ணே. நீங்க என்ன கண்ணோட்டத்தில் பாக்குறீங்களோ அது அப்படித்தான் தெரியும். காமெடியா பாருங்க, காமெடியா தெரியும். செக்ஸியா பார்த்தா செக்ஸியா தெரியும் உங்களுக்கு. நீங்க அப்படி ஆடுறதே இல்லையா? எனக்கு புரியல. நீங்க ஏதோ பெரிய பக்தி நடனம் ஆடி விட்டுற மாதிரியும் அத அவர்கள் கண்கொண்டு பார்த்து அது ரொம்ப ஆபாசமா தெரிஞ்சிட்ட மாதிரியும் சங்கடமா இருக்குல்ல சார் அவங்க பேசுறது. சார் நான் மக்களை மகிழ்விக்கும் கலைஞன். நான் மக்களை மகிழ்விக்கும் கலைஞன். இல்லை சார், அவர் சொன்னார்ல, நான் வந்து மக்களை மகிழ்விக்கும் கல்யாணன். எப்படி பட்டாப்பெட்டியோட ட்ரெஸ் இல்லாமல் வெறும் பட்டாப்பெட்டியோட போட்டு இதுதான் கல்யாணம் நான் சொல்லுங்க. என்ன பார்க்குற கலைஞர் சிரிக்கிறாங்கல்ல. ஓகே, இப்போ இங்கே இருக்க எல்லோரும் உங்களால் ஏதோ ஒரு நாளில் விரும்பப்பட்டவர். சிலர் இன்னைக்கு விரும்பப்படுற ஆளாக இருக்கலாம், வித்தவுட் எனி ஹர்ட் ஃபீலிங்ஸ். ஓகேவா? சும்மா நம்மளை பார்க்குறவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம எல்லாரும் விரும்புகிறாங்கன்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர்கள் ஒருவர் தான் இங்கே உட்காந்துருக்கவங்க. இவர்கள் சோஷியல் மீடியாவில் வந்து புகழ்பெற வந்தாலும் கூட அதில் பணம்னு ஒன்று வருது. இவர்கள் எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நம்பர் எனக்கு தெரிஞ்சு 10,000 இருக்கும் சார். 10,000. ஓகே, நீங்கள்? நான் வந்து இங்கே ஆரஞ்சு மிட்டாய்னு ஒரு அண்ணா இருக்காங்க, எங்கள் வீட்டு கிட்ட தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப நாள் எனக்கு தெரியும். ஸோ அவங்களோட லைஃப் எங்கே இருந்ததுன்னு எனக்கு தெரியும், இன்றைக்கி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்க ஒரு எவ்வளோன்னு என்னால் கால்குலேட் பண்ண முடியல, பட் இன்னைக்கு நல்ல ஸ்டேஜில் இருக்காங்க பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியான்றது எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. வேற யாரு? 20Kலேருந்து 50Kக்குள்ள கூட 20Kலேருந்து 50Kக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ பணம் வருது சார்? அதாவது ப்ரொமோஷனை பொறுத்து தான் சார் இருக்கு. இல்லைப்பா, நான் கேட்குறது ஒரு தொகை தெரியுங்களா? மினிமம் இவ்வளோ வரும், மேக்ஸிமம் இவ்வளோ வரும், இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? மினிமம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் வந்துருக்கு சார். 2 லட்ச ரூபா வந்துருக்கு. ஆனால் உத்தரவாதமாக வரும்னா எவ்வளோ வருது சோஷியல் மீடியானால உங்களுக்கு வருமானம்? கம்பல்சரி ஒரு 40 ரூபா வந்துடும் சார். உறுதியாக வந்துடும். ஃபார் ஓகே, வேற யாரு? மினிமம் 40லேருந்து 2 லேக் வரைக்கும் எடுத்துருக்கோம் சார். ஓகே, மாதம் உறுதியாக 40,000 வந்துடும். ஆனால் அது ஒரு பைசா முத கொண்டு தெளிவாக விழுந்துருங்க சார். MBA படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்தா என்ன சேலரி கிடைக்குமோ அந்த சேலரி எனக்கு யூடியூப்ல கிடைக்கிறதுனால நான் யூடியூப்லேயே மெயின்டைன். கம்பெனி போய் என்ன சேலரி கிடைச்சிருக்கோம்? ஒரு 25-30 30,000 கிடைக்குது. இப்போ உறுதியாக கிடைக்குது மாதம் உத்தரவாதமாக. ஓகே, கீழே கொடுங்க, மைக்கு ஒருத்தர் கீழே கொடுங்க. நீ இப்போ தானே வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் பணம் பெருசாக வராது. ஆனால் எனக்கு இது வரைக்கும் நிறைய வீடியோ நான் பண்ணியிருக்கேன் வேறு வேறு சேனல்லாம். ஆனால் இது வரைக்கும் இந்த சேனலில் எனக்கு காசு கொடுத்தது கிடையாது. இன்றைக்கி தான் ஒரு யூடியூப் சேனலில் வந்து 11,000 வந்து கையில் கொடுத்தாங்க. எதுக்கு? ஒரு வீடியோ வந்து 2,88,000 வியூஸ் போயிருந்துச்சு. அதுக்காண்டி அதனால அந்த சேனலே கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க உங்கள்கிட்ட. ஓகே, மோஜிலேருந்து எனக்கு 10,000 வரும் சார். 10,000 வரும் மாதம் சார். ஓகே, 20,000 வரும் சார். உறுதியாக 20,000 வந்துடும். அதிகபட்சம் எவ்வளோ வந்திருக்கு? அது வச்சா எங்களுக்கு 40-50 வந்திருக்கு, வாங்கியிருக்கேன் சார் கையில். 40 வந்திருக்கு. ஓகே சார், யூடியூப்பில் வந்து எனக்கு வாரம் வந்து மாதம் வந்து 750 ரூபா வரும் சார். மோச்சில் வந்துட்டு வாரத்துக்கு வந்து 2,500 வரும் சார். ஒரு மொத்தம் 3,000 ரூபா 4,000 வரும் நெருக்கி. ஆமாங்க சார். இவர்கள் எல்லாரும் நினைக்கிறாங்கல்ல, முக்கிய காரணம் இன்ஸ்டாலேயோ இதுலையோ இதே போல் சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறது. இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா, அது இன்னைக்கு ஒரு பொருளீட்டும் வழியாக இருக்கிறது. வேறு எந்த வேலைக்கும் போகிறதில்ல. அவர் தான் சொல்கிறா, என் டிரைவர் வேலை இருக்குது, ஆனால் நான் டிரைவர் வேலைக்கு போக மாட்டேன். அதை விட இதுதான் முக்கியம்னு சொல்வதற்கான காரணம், அதன் மூலமாக ஒரு பொருளாதாரமாக தன் வாழ்வை உயர்த்திக்க முடியுங்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. சமூக வலைத்தளங்களில் பிரபலமாக துடிப்பவர்கள் வர்சஸ் அதை எதிர்ப்பவர்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்மிடையே இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் சைக்கியாட்ரிஸ்ட் மதுமதி அவர்கள். சைக்கியாட்ரிஸ்ட் மதுமதியோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் உங்கள் எல்லாருக்கும் அறிமுகமான விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள். விக்ரம் வந்து எங்கே ரொம்ப பாப்புலரானதுன்னா, ஏஆர் ரஹ்மான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவாருங்கிறத அவர் எடுத்து ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருந்தார். அப்புறம் அவரை போல ஏஆர் ரஹ்மான் ஷோவில் பண்ண பொழுது தான் அவர்களே பெரிதும் மனம் நெகிழ்ந்தாங்க, எங்கள் ஷோவெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களான்னு. அதாவது சமூக வலைத்தளங்களுடைய மிகப்பெரிய ரீச் என்பது என்ன அப்படின்னா, நாம் இவரெல்லாம் பார்க்க மாட்டார் நினைத்து கொண்டிருப்பவரே நம்மை பார்த்து பாராட்டுவது என்பதற்குள்ள அதற்கு ஒரு உதாரணம் தான் வந்து விக்கல்ஸ் விக்ரம். தேங்க்யூ விக்ரம். உங்களைப் போலவே தான் அவர்கள் அதை ஆரம்பித்தவங்க. ஆமாம், இன்றைக்கி அவர்கள் இவ்வளோ பெரிய விமர்சனத்தை சந்திக்கிறாங்க நேரடியாக. நீங்கள் இனிமேல் வீடியோ போட வேண்டாம் 4 பேர் சொல்கிற அளவுக்கு. ஆமாம் சார். அவர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவர்களையா? அவர்களே எதுவுமே செய்யக்கூடாது சார். ஓகே, அப்போ இவர்கள் என்ன செய்யணும்? இவங்க எதையாச்சும் செஞ்சே ஆயிடணும் சார். நியூஸ் சேனல்ஸு என்னென்னவோ பேசுகிறாங்க, அதெல்லாம் யாரும் கேட்குறது இல்லை, கேட்க முடியாத நிலைமை நம்ம இருக்கோம். என்டர்டெயின்மெண்ட் தான் பண்ணுறோம். இதில் எனக்கு என்ன தோணுதுன்னா,
நீ என் லெவலுக்கு இல்லை அப்படின்றது தான் அப்படி ஒரு டோன் தான், அந்த டோன் தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஆபாசம் நீங்கள் ஏன் பட்டாப்பட்டி போடுறீங்கன்னு கேட்குறாங்க. ஹித்திக் ரோஷன் பட்டாப்பட்டி போட்டு 6 பேக்லாம் வச்சு இப்படி காட்டினா பார்க்குறோம் சார். ஒய் ஹித்திக் ரோஷன் கேட்குறோமா? அதில் உரிமை அவருக்கு இல்லையா சார்? ஓகே சார், எல்லார் வீட்லையும் ஏதாச்சும் ஒரு கோளாறு பிடிச்ச மாமா சித்தப்பாலாம் இருப்பாங்களே, யாராச்சும் அவங்க ரோல் மாடல்னு காட்டிட்டு இருக்காங்களா? இன்னும் குடும்ப ஃபங்க்ஷன் வந்துட்டு தானே போயிடு, அவனோட பழகாதுன்னு சொல்ற மாதிரி வேணா பார்க்காதுன்னு சொல்லு. ஸோ when it works ரொம்ப நேச்சுரலாக அதை அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பழி அவங்க மேலே தேவையான்றது என்னோட கேள்வி சார். ஓகே, தேங்க்யூ டாக்டர். இப்போ இவர்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் பிரபலமாகணும் அப்படின்னு தொடங்குறாங்க. ஆனால் அந்த பிரபலம் ஆவது அப்படிங்கிறதுக்கான எண்ணிக்கை எந்த அளவுன்னு தெரியாது. இவர்கள் சந்திக்கிற மன அழுத்தம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களும் உங்களே என்ன மாதிரி ஒரு நார்மல் பீப்புள் தான். அவங்களுக்கு மனநல பிரச்சனை இருக்கா, அவங்களோட திங்கிங் வேற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, they are very normal. நார்மல் பீப்புள் தான். ஓகே, பட் சைக்கலாஜிக்கலி இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பொதுவாக அவுட் சைட் வேர்ல்டு, அதாவது ரியல் வேர்ல்டு கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க. அவங்களால நேராக போய் அவங்கள எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த விர்ச்சுவல் வேர்ல்டு, அதாவது நம்ம சோஷியல் மீடியான்னு சொல்கிற இந்த வேர்ல்டில் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரொம்ப ஃப்ரீயாகவே அவங்களோட மனசில் இருக்க விஷயங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். யூடியூப்பில், சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாவில் தொடர்ந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்க விக்ரமுடைய கருத்தும், அதை எந்த விதமான பெரிய அக்வென்டன்ஸும் இல்லாமல், புழக்கமும் இல்லாமல், இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வரணுங்கிறக்காக அதை பூரா எடுத்து பார்த்த ஒரு மருத்துவருடைய கருத்தும் ஏறத்தாழ ஒன்றாவே இருப்பது என்பது ஆச்சரியம் தருது. இவர்கள் எல்லாம் நீங்கள் ஒரு பொதுத்தன்மை இருக்குது பார்த்தீங்கன்னா, இவர்கள் எல்லாரும் மிக எளிய சமூகத்திலிருந்து, ஒரு எளிய ஊரிலிருந்து, எந்த பின்புலமும் இல்லாத வந்த எல்லோரும் ஏதாவது ஒரு இடத்தை தேடிக்கிட்டே இருக்காங்க. இவர்கள் யாரும் பொருளாதார ரீதியாக வலுவாக இல்லை. அவர்களுக்கு ஒன்றே ஒன்று கிடச்சிச்சு, என்ன அப்படின்னா எல்லார் கையிலையும் இருக்கிற ஒரு தனித்திரை கிடச்சிச்சு. நேரடியாக எல்லாரும் போய் சேர்ந்துட முடிகிற வாய்ப்பை பற்றி கொண்டு வருவதற்கு இந்த வேலை செய்கிறாங்க. அப்படி வரும் பொழுது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, தமிழ்நாட்டுக்கே பிடிச்ச எஸ்பி பாலசுப்ரமணியத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. எஸ்பி பாலசுப்ரமணியம் போல மிக கொணட்டி மிக காம உணர்வு தூண்டுற எக்ஸ்பிரஷனோட பாட்டு பாடின ஒரு ஆண் பாடகரை நீங்கள் பார்க்கவே முடியாது இல்லையா? ஆனால் அவர் மிகச்சிறந்த ஆளாகி பாடும் நிலா பாலுவாகி எல்லாரும் கொண்டாட ஆரம்பித்த பிறகு, கிட்டத்தட்ட 90களுக்கு பிறகு அவருக்கு அந்த வாய்ப்பு வந்த பொழுது பாலசுப்ரமணியம் அதை மறுத்தார். நான் அதை செய்ய மாட்டேன்னார். நீ செஞ்சிருக்கியே அப்படின்னு என்னை கேட்கலாம். ஆமாம், செஞ்சுருக்கேன். காரணம், நான் வாய்ப்பை தேடி 70களில் வந்த பொழுது எந்த வாய்ப்பையும் விட்டுறக்கூடாது, எல்லா இடத்திலும் என்னுடைய திறமையை நிரூபிக்கணும் என்பதற்காக நான் அந்த மாதிரி காரியங்களெல்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் செய்யக்கூடாது. இனிமேல் நான் நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணுறேன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் சொன்னிருந்தது. பிரபலமாகுவது என்பது ஒரு கட்டாயம் இல்லை, பிரபலமாவது என்பது ஒரு வாய்ப்பு. காரணம், நீங்கள் பிரபலமாகும் போது நீங்கள் மட்டும் ஆகலை, உங்கள் மூலமாக இந்த சமூகத்தின் பிரதிபலிப்பாகுது. ஓ, தமிழ்நாட்டில் இவர்கள்லாம் பிரபலம்னா இதுதான் இவங்களுடைய தரமா அப்படின்னு ஆகிடும். இந்த சமூகத்தின் பிரதிபலிப்பில் நீங்கள் தான் முன்னுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் தான் மேலே நிற்கிறீங்க. நாம் மிகச்சிறந்த கலைப்படைப்புகளை படைக்க வேண்டும் என்று நாம் ஏன் நினைக்கிறோம்? நம்ம உலகத்தின் படைப்புகளோடு போய் நிற்கும் பொழுது என்னிடம் மிகச்சிறந்த ஒரு படைப்பு இருந்தால் தான் இந்த சமூகத்தின் சிறப்பாக அது கருதப்படும். நான் ஒரு மோசமான ஒரு படத்தை எடுத்து கொண்டு போய் அங்கே நிப்பாட்டினேன்னா மற்ற எல்லாரும் நல்ல படம் எடுத்துக்கொண்டு நிப்பாட்டும் போது, ஓகே தமிழ்நாட்டில் இவ்வளோதான் தெரியும் போல இருக்கு, இதுதான் அவன் எடுத்த படத்தில் நல்ல படமா அப்படின்னு நினச்சிடக்கூடும். அவன் எழுதின கவிதையிலே சிறந்த கவிதை இதுதானா அப்படின்னு நினச்சா அந்த கவிதையின் மூலமாக, அந்த படைப்பின் மூலமாக அந்த சமூகமே பின்னுக்கு தள்ளப்படுகிறது. நீங்கள் செய்கிற ஒரு காரியத்தினால அந்த சமூகத்தை பின்னுக்கு தள்ளிடாதீங்க. யாரும் உங்கள் மேல் பொறாமை கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது ஆதங்கம் தான். நல்லது சொல்லுங்களேங்கிறது.